ஸோ போன ஸ்லைடில் வந்து சிலிக்கோன்கள் தயாரிப்பு பார்த்தோம். இந்த சிலிக்கோன்கள் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய முக்கியமான ஃபார்முலா R2SI பார்த்தீங்கன்னா R2SiO R2SiO. அதாவது R2SiOன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா 2 R கடையில் SI அண்ட் அந்த 2 காம்பினேஷனும் O பிணைப்பினால் இணைக்கப்பட்டிருக்கிறனால R2SiOன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சிலிக்கோனோட தயாரிப்பு முறை. அதுக்கப்புறம் அதனுடைய முக்கியமான பயன்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலிக்கோன்கள் குறைந்த வெப்பநிலை உயவுப் பொருளாகவும் வெற்றிட பம்புகள் உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகளிலும் பயன்படுகின்றன. குறைந்த வெப்பநிலை உயவு பொருள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் சாஃப்ட் நேச்சர் இருக்கிறதுனால உயவு பொருட்களாக பயன்படுது. வெற்றிட பம்புகள் உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகளில் பயன்படுகின்றன. உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகள், அதாவது ரொம்ப ஹை ஹீட்டில் வந்து வாட்டரை வச்சோன்னு சொன்னால் சில தொட்டிகள் வந்து சிதைவடைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிலிக்கோன் நிறைந்த தொட்டிகள் நம்ம வச்சோன்னு சொன்னால் அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது அந்த தொட்டிகளுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. அதனால் உயர் வெப்பநிலை எண்ணெய் தொட்டிகளில் எதை பயன்படுத்துவாங்க? சிலிக்கோன்கள் பயன்படுத்துவாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீர் வெறுக்கும் ஆடைகள் தயாரிப்பில் பயன்படுது. நீர் ஒட்ட ஆடைகள், அதான் நீர் வெறுக்கும் ஆடைகள். ஸோ அந்த ரெயின் கோட் சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து தண்ணி நிற்காது, வடிஞ்சிரும். அதே மாதிரி நீர் வெறுக்கும் ஆடைகள், அதுக்கு பேர் தான் நீர் ஒட்ட ஆடைகளுக்கு பின்னொரு பேர் தான் நீர் வெறுக்கும் ஆடைகள் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து மின் மோட்டார்கள் மற்றும் மற்ற வீட்டு உபயோகப் பொருட்களில் மின் காப்பு பொருளாக, மின் காப்பு பொருள் அப்படின்னு சொன்னால் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா அதுதான் மின் காப்பு பொருள் சொல்லுவாங்க. ஸோ மின் மோட்டார்கள் மற்ற பொருட்களில் வந்து ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடியது தான் சிலிக்கோன். மின் மோட்டார்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களில் மின் காப்பு பொருளாக பயன்படுது. அடுத்தது சிலிக்கோன்கள் சேர்க்கப்பட்ட பெயிண்ட் மற்றும் எனாமல் அதிக வெப்பநிலை, சூரிய ஒளி, ஈரப்பதம் மற்றும் வேதிப்பொருட்கள் தாக்குதல் ஆகியவற்றை தாக்குப்பிடிக்கின்றன. இந்த பெயிண்ட் அடிக்கும் போது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில பெயிண்ட்லாம் அடித்து முடித்த பிறகு ஒரு 4-5 நாளே உறிஞ்சி வர சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு சொன்னால் அதிக வெப்பநிலை பட்டுச்சுன்னா, அதாவது சன்லைட் டைரெக்டாக பட்டுச்சுன்னா, மழை வந்துட்டுன்னா அந்த பெயிண்ட்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அப்படி உரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அதில் என்ன சேர்த்து அடிப்பாங்கன்னா சிலிக்கோன்கள் சேர்த்து அடித்தாங்கன்னா அந்த பெயிண்ட்டோட அது எவ்வளோ வெப்பநிலைலாம் தாங்கும், எவ்வளவு ஈரப்பதத்தை தாங்கும். கெமிக்கல்ஸ், எவ்வளோ கெமிக்கல்ஸ் அதில் கொஞ்சம் பட்டாலும் என்ன செய்யணும், அது தாக்கு பிடிச்சி அந்த அந்த வாலை விட்டு அந்த சுவரை விட்டு அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு, அந்த பெயிண்ட் உரியாமல் இருக்கிறதுக்கு எது சேர்ப்பாங்க? சிலிக்கோன்கள் சேர்க்கப்படுகிறது. இதான் சிலிக்கோனுடைய பயன்கள். அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஷின் 3 மார்க்கில். அடுத்து ஜியோலைட்கள், இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஜியோலைட்கள், இந்த ஜியோலைட்கள் என்பவை அலுமினியம், சிலிக்கன் மற்றும் ஆக்சிஜன். நல்லா கவனிங்க, 3 கொடுத்துருக்காங்க, 3 தனிமங்கள் அலுமினியம், சிலிக்கன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றை ஒழுங்கான முப்பரிமாண கட்டுமான அமைப்பில் கொண்டுள்ள முப்பரிமாண படிகத்திண்மம். இது ஒரு 3D ஸ்ட்ரக்சர் உள்ள படிகத்திண்மம். மெயினாக என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், அலுமினியம், சிலிக்கன் மற்றும் ஆக்சிஜன். இவை நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சோடியம்ங்கிற இன்னொரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட், டோட்டலாக சொல்ல போனால் நீரேற்றமடைந்த சோடியம் அலுமினோ சிலிக்கேட். அடுத்து இதனுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா சோடியம் ஆக்சைடு இருக்குது, Na2O, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு அண்ட் SiO2, அப்புறம் நீர் மூலக்கூறு. அந்த எக்ஸுங்கிறது Al2O3, எக்ஸுங்கிறதுனா எத்தனை SiO2, அது எக்ஸ் வந்து 2 முதல் 10 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம் அந்த இடத்துல. YH2O அது 2 முதல் எத்தனை இருக்கலாம், 6 இருக்கலாம். ஸோ இது முக்கியமானது. ஸோ ஜியோலைட்டில் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து அலுமினியம், சிலிக்கன், ஆக்சிஜன்.
அது கூட கொஞ்சம் என்னமும் இருக்குது, சோடியம் இருக்குது. அதனால் அதனுடைய வாய்ப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா நீரேறிய, அதாவது நீரேற்றம் அடைந்த, அதாவது H2O இருக்கா ஃபார்முலாவில். ஸோ நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆக்சைடு Na2O, அலுமினியம் ஆக்சைடு Al2O3, XSiO2 சிலிக்கன் டை ஆக்சைடு YH2O. இதான் அதனுடைய பொதுவான வாய்ப்பாடு. ஜியோலைட்டுகள் நுண்துளை அமைப்பை கொண்டுள்ளன. இதனுடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம், படிக திண்மம்னு சொல்லிட்டோம். திண்ம பொருள், படிக பொருள். அதில் வந்து நிறைய ஹோல்ஸ் குட்டி குட்டியாக நுண்துளை அமைப்பு கொண்டுள்ளன. ஒற்றை நேர்மின் சுமை கொண்ட சோடியம் அயனிகளும் நீர் மூலக்கூறுகளும் இத்துளைகளில் தளர்வாக இருத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த ஹோல்ஸில் என்ன இருக்குன்னா மேக்சிமம் சோடியம் அயனி இருக்குது. அடுத்தது நீர் மூலக்கூறு இருக்குது. அந்த ஹோல்ஸ்லாம் என்ன மெயினாக இருக்குது, இந்த ஃபார்முலாலே உனக்கு சோடியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த துளைகளில் என்ன இருக்குன்னா சோடியம் அயனியும் நீர் மூலக்கூறு. பங்கிடப்பட்ட ஆக்சிஜன் அணுக்களின் மூலம் SI மற்றும் Al அணுக்கள் நான்முகி அமைப்பில் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பில் உள்ள சிலிக்கனும் அலுமினியத்துக்கு இடையில் என்ன அமைப்பு இருக்குன்னு சொன்னால், சிலிக்கன் மற்றும் Al அணுக்கள், சிலிக்கன் மற்றும் அலுமினியம் அணுக்கள் நான்முகி அமைப்பில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. ஜியோலைட்டுகள் களிமண் கனிமத்தை ஒத்துள்ளன, ஆனால் அவற்றின் படிக அமைப்பில் வேறுபடுகின்றன. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த நம்மளுக்கு கடற்கரையிலேருந்து நிறைய சின்ன சின்ன சிப்பிகள், சின்ன கல் மாதிரி வடிவெல்லாம் கிடைக்கும். அதில் சில கல் எடுத்து பார்த்தீங்கன்னா நுரை டைப்பில் இருக்கும், நுரைய இந்த மாதிரி. அதை எடுத்து பார்த்தா அப்படி இருக்குன்னா நிறைய ஹோல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். அது பேர் தான் ஜியோலைட். வேறு ஒன்றும் இல்லை, அந்த கடற்கரையில் கிடைக்கக்கூடிய ஒரு கல். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் இருக்கும், நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கடற்கரையில் நிறைய நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நிறைய சிப்பிகள் அதெல்லாம் பிறக்கும்போது இந்த மாதிரி ஒரு கல்லும் கிடைக்கும், நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளது. அதுதான் மெயின் என்ன சொல்லுவாங்கன்னா ஜியோலைட் சொல்லுவாங்க. இது வந்து களிமண் டைப்பில் டக்குன்னு பார்த்தா களிமண் மாதிரி இருக்கும், ஆனால் களிமண் கிடையாது. ஒன்று ஒன்று இணைக்கப்பட்ட தடங்கள் மற்றும் கூடுகளை கொண்ட தேன்கூடு அமைப்பு. நான் சொன்னேன்ல நிறைய ஹோல்ஸ் இருக்குன்னு. இப்போ தேன்கூடு எடுத்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், நிறைய என்ன இருக்கும், ஒட்டை ஒட்டையாக இருக்கிற மாதிரி. இந்த படிகத்துலேயும் என்ன காணப்படும்னா நிறைய துளைகள் கொண்ட தேன்கூடு அமைப்பை ஒத்த முப்பரிமாண படிக அமைப்பை ஜியோலைட்டுகள் பெற்றுள்ளன. ஜியோலைட்டு கட்டமைப்பு நகராமல் இறுக்கமாக உள்ள போதிலும் நுண்துளைகளின் வழியாக நீர் மூலக்கூறுகள் உள்ளேயும் வெளியேயும் மிக எளிதாக நகர்கின்றன. இந்த நிறைய ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுனால, இது ஃபுல்லாக அந்த கடலுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னேன், கடல் நீரில் காணப்படுது. அந்த தண்ணி வந்து ஈஸியாக என்னச்சுன்னா உள்ளேயும் வெளிலையும் போயிட்டு வரும். ஏறத்தாழ ஒரே சீராக அமைந்திருக்கும் நுண்துளைகளின் உருவளவு இக்கட்டமைப்பின் மற்றொரு இந்த ஹோல் சைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த பரப்பில் வந்து ஒரு 50 ஹோல் இருக்குன்னு சொன்னால், அந்த 50 ஹோல் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த 50 துளைகள் எப்படி இருக்கும், ஒரே உருவளவாக இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். இது படிகத்தை மூலக்கூறு சலடை போன்று செயல்பட அனுமதிக்கிறது. அடுத்து இதனுடைய முக்கியமான பயன் என்னன்னு சொன்னால், 11th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து இந்த கனநீர் மென்னீர் படித்தோம். அந்த கனநீர் மென்னீர் படிக்கும்போது இந்த ஃபார்முலா, இந்த நேம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ஃபார்முலாவும் படிச்சிருக்கோம், ஜியோலைட்டுங்கிற நேம் படிச்சிருக்கோம். அது எதில் வரும்னா, ஜியோலைட்டுகளை பயன்படுத்தி நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படுகிறது. அதாவது கடினத்தன்மையில் 2 இருக்குது, நிரந்தர கடினத்தன்மை, தற்காலிக கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மைனா இந்த கார்பனேட் உள்ளது தான். நிரந்தர கடினத்தன்மை வந்து மற்ற சல்ஃபேட், அந்த சல்ஃபேட் உப்புக்கள் இருந்தால் நிரந்தர கடினத்தன்மைன்னு சொல்லுவோம். அந்த நிரந்தர கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு எதை போட்டால் அந்த நிரந்தர கடினத்தன்மையை நீக்கலாம், ஜியோலைட்டுகளை பயன்படுத்தலாம். இதுதான் இதனுடைய ஜியோலைட்டோட பயன். ஸோ திரும்ப ஒரு நேரம் பார்க்கலாம். ஜியோலைட்டில் உள்ள முக்கியமான தனிமங்கள் எதெல்லாம், அலுமினியம், சிலிக்கன் மற்றும் ஆக்சிஜன். அடுத்தது இது வந்து முப்பரிமாண ஒரு படிக திண்மமாகும். 3D டைமென்ஷனில் உள்ளது, முப்பரிமானது. இதனுடைய பேர் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, ஜியோலைட்டுகள் என்பவை நீரேறிய சோடியம் அலுமினோ சிலிக்கேட். இதனுடைய வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் Na2O, Al2O3, XSiO2, YH2O.
அடுத்து முக்கியமான இதனுடைய சிறப்பம்சம் அதில் வந்து நிறைய துளைகள் இருக்குது, நிறைய நுண்துளை அமைப்புகளை உடையது. ஒற்றை நேர்மின் சுமை கொண்ட சோடியம் அயனிகளும் நீர் மூலக்கூறுகள் துளைகளில் தளர்வாக இருத்தி வைக்கப்படும். அந்த ஒவ்வொரு துளைகளும் என்ன காணப்படும்னா சோடியம் அயனியும் நீர் மூலக்கூறும். அடுத்ததில் உள்ள சிலிக்கன் அணுக்களும் அலுமினியம் அணுக்களும் என்ன அமைப்பில் காணப்படுது? நான்மிகி அமைப்பில் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேன்கூடு அமைப்பை ஒத்து உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதில் உள்ள எல்லா ஹோல்ஸுமே ஒரே அளவாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நுண்துளையின் வழியாக இந்த நீர் மூலக்கூறு உள்ளே வெளில போகிற மாதிரி அமைஞ்சிருக்கும், ஒரே சைஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜியோலட் எதுக்கு பயன்படுது? நிரந்தர கடினத்தன்மையை நீக்க பயன்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது பீத்தொகை தனிமங்கள் மூணாவது லெசனில் உள்ள மந்த வாயுக்கள். மூணாவது லெசனில், அதாவது 2வது லெசனு பீத்தொகை தனிமங்கள் தான், 3வது லெசன் தான் பீத்தொகை தனிமங்கள் தான். அந்த 3வது லெசனில் உள்ள கடைசி பார்ட் அந்த மந்த வாயுக்கள், அதை பற்றி கொஞ்சம் படிக்க போகிறோம். நான் அந்த கடைசி பார்ட் தான் எடுக்க போகிறேன். மந்த வாயுக்கள் எதுனாலும் சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் அதனுடைய அணியன், ஐசோட்டோப்பு, அணுநிறை, எலக்ட்ரான் அமைப்பு இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. ஸோ மந்த வாயுக்கள் எதுனான்னு சொன்னீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான். இதில் பார்த்தீங்கன்னா ரேடான் வந்து என்னன்னா கதிரியக்கத்தன்மை வாய்ந்த ஒரு மந்த வாயு தான் ரேடான். இது எல்லாமே வாயு, ஏற்கனவே இதுக்கு வச்சாச்சு மந்த வாயுக்கள்னு சொல்லி. ஸோ என்ன நிலைமை உடையது? எல்லாமே வாயு நிலைமை உடையது. அடுத்து அணியன், நியானுக்கு 10, ஆர்கானுக்கு 18, கிரிப்டானுக்கு 36, ஜெனான் 54, ரேடானுக்கு 86. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஐசோட்டோப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு டேப்லெட் உங்கள் புக்கில் உள்ளது தான், இல்லை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஜெனான் எக்ஸிஎஃப், எக்ஸினா ஜெனான் ஃப்ளூரைட், ஜெனான் டெட்ராஃப்ளூரைட், ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைட். பொதுவாக இந்த மந்த வாயுக்கள் எதை ஏற்படுத்தாது அப்படின்னு சொன்னால் சேர்மங்களை உருவாக்காது. மந்த வாயுக்கள் சேர்மங்களை உருவாக்காது. மந்த வாயுக்கள்னால் ஏன் பேருன்னு சொன்னால் மற்ற தனிமங்கள்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Naங்கிற தனிமம் சிஎலோட சேர்ந்து NaClங்கிற சேர்மத்தை உருவாக்குது. அதாவது NaCl ரெண்டுமே வினைத்திறன் அதிகமானது. ஆனால் இந்த மந்த வாயுக்கள் நான் படிக்கிற ஹீலியம், நியான், ஆர்கான், ஜெனான் இதெல்லாம் வினை புரியக்கூடிய தன்மை குறைவு. அதனால் நினச்சதுன்னா மற்ற தனிமங்களோட சேர்ந்து சேர்மங்களை உருவாக்காது. அதில் அரிதானது வந்துன்னு சொன்னால் ஜெனானோட சேர்மங்கள். ஜெனான் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் ஃப்ளூரினோட சேர்ந்து இத்தனை 6 வகையான சேர்மங்களை உருவாக்கும். அது எதுன்னு சொன்னால் XCF, XCF4, XCF6. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஜெனானுடைய சேர்மங்களோட இனக்கலப்பு, இந்த ஒவ்வொன்று XCFோட இனக்கலப்பு என்ன அப்படின்னு கேட்டால் sp3d. இல்லைன்னு சொன்னால் வடிவமைப்பு கேட்கலாம், நேர்கோடு வடிவமைப்பு. அதனால் இந்த 6மே இனக்கலப்பு கேட்கலாம் அல்லது வடிவமைப்பு கேட்கலாம். ஸோ அந்த 1 வேர்டுக்கு படித்து வச்சுக்கோங்க. ஸோ XCF4 என்ன இனக்கலப்பு? sp3d2 வடிவமைப்பு தலசதுர வடிவம். XCF6 sp3d3 ஒழுங்கற்ற எண்முகி வடிவம். XCOF2 sp3d வடிவம், இனக்கலப்பு T வடிவம். XCOF4 sp3d2 சதுர பிரமிடு வடிவம். XCO3 sp3 இனக்கலப்பு பிரமிடு வடிவம்.